தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்திற்கு வாருங்கள், இலவசமாய் பெற்றுக்கொள்ளுங்கள். பணமுமின்றி விலையுமின்றி, ஆமென், ஸ்தோத்திரம், வாங்கி புசியுங்கள். கீழ்ப்படிந்தால் வசனத்துக்கு, ஆமென், ஸ்தோத்திரம், வசனத்தை கவனித்தால், கீழ்ப்படிந்தால் சமாதானம், கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கீழ்ப்படிந்தால் நீதியினால் உன்னை நிலைப்படுத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, இஸ்ரவேல் ஜனங்களுடையதான ஒரு அறிக்கை. ஆண்டவர் தான் முழு உலகத்தை ஆளுகை செய்கிறவர். அவங்க சொல்கிறாங்க, இஸ்ரவேல் என்னும் பெயர் பெற்றிருக்கிறாய், யூதாவின் நீரூட்டிலேருந்து சுரந்திருக்கீங்க, கர்த்தருடைய நாமத்தில் ஆணையிடுறீங்க, நல்லது. ஆனால் உண்மையும் இல்லை, நீதியும் இல்லை, உங்கள்கிட்ட ஒழுக்கம் இல்லை, உங்கள்கிட்ட உண்மை இல்லை, ஒன்றிதான ஆராதனையில் உண்மை இல்லை, ஒன்றிதான நடவடிக்கைகளில் உண்மை இல்லை. நீ நீதியை பின்பற்றுன்னு சொல்கிற, ஆனால் நீதி இல்லை. ஆனால் இஸ்ரவேல் தேவனை அறிக்கை எடுக்கிற, நான் பார்த்து சொல்கிறேன், ரொம்ப ஏமாற்றிட்டு இருக்கிற, உண்மையும் நீதியும் இல்லாமல் அவரை பெருசாக பேசிகிட்டு இருக்கிற. கவனிங்க, கேளு. அவர் உங்களை பரிசுத்த நகரத்தாருன்னு சொல்லிக்கிறீங்க, நல்லது. ஆமாம், சேனையின் கர்த்தர்னு நாமமுள்ள இஸ்ரவேல் தேவன் மேலே பற்றுதலாக இருக்கிறோன்னு சொல்கிறீங்க, நல்லது. பூர்வ காலத்தில் நடந்ததை கர்த்தர் அறிவிக்கிறார். ஆண்டவர் எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் செய்தார். அவர் சொல்கிறாரு 4ஆம் வசனத்தில், உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நீ கடினம் உள்ளவன், உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், உன் பிடரின் நரம்பு இரும்பு, கீழ்ப்படிய மாட்டேன், உன் நெற்றி வெண்கலம், நீ உணர மாட்ட. நீ சொன்னால் என்ன சொல்கிற, என் விக்கிரகம் அதை செய்ததுன்னு சொல்கிறேன், என் சொரூபம் செஞ்சதுங்கிற. நீ அதை சொல்லாதபடிக்கு நான் உனக்கு விரோதமாக வந்து காரியங்களை நான் நடத்துவேன்னு கருத்தை சொல்கிறார். எப்படி பார்த்தீங்கன்னா, எப்படி அதை சொல்லாதபடிக்கு நான் முன்னமே அறிவித்து உனக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். இதெல்லாம் நீ அதுன்னு சொல்லாத, நான் வருவதற்கு முன்பதாகவே நான் இவைகளை சொல்கிறேன்னு கர்த்தர் தீர்க்க தரிசனமாக வார்த்தைகளை சொல்கிறார்.
கவனி, கேள் சொல்லிட்டு சொல்கிறாரு, நான் உன்னை கேள்விப்பட்டாயே, இவையெல்லாம் பார், நீ எல்லாம் அறிவிக்கலாம் அல்லவா, புதியவைகளையும் நீ அறியாத மறைபொருளை நான் உனக்கு தெரிவிக்கிறவா இல்லை. உன்னை நேசிக்கிறார் ஆண்டவர். பிடரி, அதாவது கீழ்ப்படியாத போறன்னு தெரிஞ்சிருந்தோம், பரிசுத்தம் இல்லை, நீதி இல்லைன்னு தெரிஞ்சிருந்தோம், கர்த்தர் அவர்களுக்காக கிரியை செய்கிறார். ஆண்டு அவள் மேலே பிரியப்பட்டு சொல்கிறார். சொல்லிட்டு 8ஆம் வசனம் சொல்கிறார், நீ கேள்விப்படலை, நீ அறியலை, உன் செவி திறந்திருக்கல, அதாவது கீழ்ப்படியலை, நீ துரோகம் பண்ணுவான்னு எனக்கு தெரியும், நீ மீறுகிறன்னு பேர் அறிந்தது தெரியும், ஆனாலும் என் கோபத்தை நிறுத்தி வச்சேன், உன்னை சங்கரிக்காதபடி என் புகழ்ச்சி நிமித்தம் உன் மேலே பொறுமையாக இருப்பேன். அவர் தன்னுடைய நாமத்து நிமித்தம் உன் மேலே பொறுமையாக இருக்கிறார். ஆனாலும் இங்கே வார்த்தை இல்லை, அதுக்கு அடுத்த வார்த்தை, ஆனாலும் உன்னை புடமிட்டேன், இதோ உன்னை புடமிட்டேன், நான் உன்னை தண்டித்தேன், உன்னை சுத்திகரிப்பதற்கான முயற்சி நானே எடுக்கிறேங்கிறார். ஆனால் வெள்ளிய மாதிரி அல்ல, உபத்திரத்தின் கோயிலை தெரிஞ்சு கொண்டேன். நீ உன்னை உருக்கியிருப்பேன், ஆனாலும் உன்னுடைய களிம்பெல்லாம் நீங்கள் உன்னை சுத்திகரித்தேன்னு சொல்கிறார். உனக்கு நான் அனுபவித்ததான பாடுகள், உனக்கு அனுபவித்ததான உபத்திரவங்கள், உனக்கு அனுபவித்ததான ஒழுங்குகள் எல்லாம் எதற்காக? உன்னை சுத்திகரிப்பதற்காக. என் நிமித்தமே அப்படி நான் செய்வேன். என் நாமம் பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம், என் மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் கொடுக்க மாட்டேன். யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு நீ செவி கொடுக்க மாட்டாயா? நான் தான்ப்பா அவர், நான் தான் முந்தினவர், நான் தான் பிந்தினவர். கர்த்தர் அப்படி எவ்வளோ அழகாக பேசுகிறார் பாருங்கள். என் கரந்தாப்பா பூமியை அஸ்திபாரப்படுத்துச்சு, என் வலது கை தான்ப்பா வானங்களை அளவிட்டது, நான் கட்டில் எடுத்ததுனால தான்ப்பா எல்லாம் வந்துச்சு. எல்லாம் வாங்க, நீ எனக்கு பிரியமாக இருந்தா பாபிலோனில் கூட என் சித்தத்தை செய்வாயே. நீ எனக்கு பிரியமானவனாக இருந்தா ஸ்தோத்திர விக்கிரகங்கள் நடுவிலேயும் விக்கணங்கள் நடுவிலேயும் நீ எனக்கு மகிமையை செலுத்துவாயே. நீ அப்படி இருந்தா உன் கையை நான் கல்தையர் மேலே நான் இருக்கும்படி செய்வேன், நான் உன் காரியத்தை வாய்க்கும்படி செய்வேன், நான் என்னுடைய ஆவியை உனக்குள்ளே அனுப்புகிறேன் சொல்லிட்டு 17ஆம் வசனம் சொல்கிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பர் சொல்கிறாரு, நான் உனக்கு பிரயோஜனமானதெல்லாம் கற்றுக் கொடுக்குறேன். கற்றதும் பெற்றதுங்கிறதுக்கு இதுதான் வசனம். நான் பிரயோஜனமானதை உனக்கு கற்றுக் கொடுக்குறேன். உனக்கு நான் எச்சரிப்பை தருகிறேன். ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பதாக உன் ஆபத்தை குறித்து நான் எச்சரிப்பு கொடுக்கிறேன். நீ நம்புகிறதான நம்பிக்கை தவறானது என்று நான் உனக்கு உணர்த்துகிறேன் சொல்லிட்டு சொல்கிறாரு. நீ பிரயோஜனமானதாக இருக்கிறத நான் போதிச்சு நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற கர்த்தர் நானே சொல்லிட்டு சொல்கிறாரு. 18 இஸ்ரவேலே, யாக்கோபே, என் ஜனமே, என்னால் மீட்கப்பட்டவர்களே, என்னை நேசிக்கிற என் பிள்ளையே, எவ்வளோ தூரமாக போனேன், நான் உன்னை கடிந்து கொண்டேன், நான் உன்னை சுத்திகரிக்கும்படி நான் பாபிலோனுக்கு உன்னை ஒப்பு கொடுத்தேன். இப்பவும் என் கற்பனையில் கவனிக்க மாட்டாயா? இப்பவும் நீ எனக்கு கீழ்ப்படிந்தால் நலமாக இருக்குமாப்பா? இப்பவும் என் பக்கம் வந்து என் சத்தத்தை கேட்க மாட்டாயா? என்னிடத்தில் நீ கற்றுக்கொள்ள மாட்டாயா? நீ என்னிடத்தில் கற்றுக்கொண்டு எனக்கு நீ கீழ்ப்படிந்தால் உன் சமாதானம் நதியை மாதிரி இருக்கும்பா, உன் நீதி சமுத்திரத்தின் அலை போல இருக்கும்பா, உன் சந்ததி மணலத்தனை போல இருக்கும், உன் கர்ப்பப்பரப்பு அணுக்களத்தனையாக இருக்கும்பா, உன் பேர் அற்றுப்போகாமல் இருக்கும்பா. வந்துடு, இந்த பாபிலோனை விட்டு வந்துரு, விக்கிரக கோட்டையை விட்டு வெளியே வந்துரு, ஓடி வாங்க. கர்த்தர் மீட்டுக் கொள்கிறார், கர்த்தர் மீட்டுக் கொள்கிறார். உனக்காக உன்னுடைய பாவத்துக்காக சிலுவையை மரித்து விட்டார், உன் அக்கிரமத்தை எல்லாம் அவர் மன்னித்து விட்டார். ஓடி வாருங்கள். அவர் வனாந்திரத்தில் நடத்தும் போது தாக விடா இருந்தது இல்லையாப்பா? எகிப்து சொல்றாரு, கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்தேனே, தண்ணீர் ஓடி வந்தது, வா ஓடி வா. தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்திற்கு வாருங்கள், இலவசமாய் பெற்றுக்கொள்ளுங்கள், பணமுமின்றி விலையுமின்றி ஆமென் ஸ்தோத்திரம் வாங்கி புசியுங்கள். கீழ்ப்படிந்தால் வசனத்துக்கு ஆமென் ஸ்தோத்திரம், வசனத்தை கவனித்தால், கீழ்ப்படிந்தால் சமாதானம், கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கீழ்ப்படிந்தால் நீதியினால் உன்னை நிலைப்படுத்துவார்.
ஒரு எச்சரிக்கை வார்த்தையோடு கூட 48 முடிக்கிறார். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லைப்பா, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை, ஆனால் நீதிமானுக்கோ சமாதானம் உண்டு. என்னை பின்பற்றுகிறவனுக்கு சமாதானம் உண்டு. கர்த்தர் சொல்கிறார். நாம் இன்னைக்கு கர்த்தரை சார்ந்து கொள்வோமா? கர்த்தருடைய வசனங்களை கை கொள்வோமா? இஸ்ரவேலே, அவன் 10 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே 18வது வசனத்தில் வாசகம், என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நலமாயிருக்கும். அவன் சமாதான நதியை போல இருக்கும். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆமேன், ஆமேன். God bless you. ஏசாயா 48 இதில் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தர் வருத்தப்படுகிற காரியத்தை குறித்து நம்ம இதில் பார்க்குறோம். இஸ்ரவேல் என்று சொல்லி பெயர் பெற்றிருக்கிற, ஆனால் நீ என்ன இல்லை, உண்மையும் நீதியும் இல்லாது இருக்கிற, ஆனால் நீ தேவனை என்ன செய்கிற, ஆமென், அறிக்கை செய்கிற. இஸ்ரவேல் தேவனை தான் அறிக்கை செய்கிற, ஆனால் உன்கிட்ட என்ன இல்லை, நீதியும் உண்மையும் இல்லை. ஆகையினால் நீங்கள் கேளு, நீ கடினமுள்ள இருதயம் உள்ளவன், உன் பிடரி நரம்பு இரும்பு, உன் நெற்றி வெண்கலமாக இருக்கிறது. அவ்வளவு இருதய கடினமுள்ளதான நீ. என் நாமத்து நிமித்தம் அப்படிப்பட்டதாக இருந்தாலும் என் நாமத்து நிமித்தமாக என் கோபத்தை என்ன செய்தே நிறுத்தி வச்சிருக்கிறேன். என் புகழ்ச்சி நிமித்தமாக நான் உன் மேலே பொறுமையாக இருக்கிறேன். இப்பொழுது நீ என்ன செய், எனக்கு கீழ்ப்படி, என்னுடைய கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாக இருக்கும். அப்பொழுது உன்னுடையதான சமாதானம் பெரிதாக இருக்கும். உன்னுடையதான சமாதான நதியை போல இருக்கும். உன்னுடைய நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போல அடுத்தடுத்து நீ என்ன செய்யும், வரும். உன்னுடைய நீதி வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறேன். இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒரு விஷயம் நாமே நிதானித்து பார்ப்போம். நம்ம தேவனை, இஸ்ரவேலின் தேவனை அறிக்கை செய்கிறோம், அவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். ஆனால் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நம்ம உண்மையாக இருக்கிறோமா? நீதி இல்லாமல் இருக்குதா? நம்மை ஒரு விஷயம் நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்மை தேவனுடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்போம். நம்ம உண்மையாக இருப்போம், நீதியாக இருப்போம். அப்பொழுது நமக்கு சமாதானம் கிடைக்கும், நீதி கிடைக்கும். ஜெபம் பண்ணுவோமா? ஏசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரப்பா, நாங்கள் உண்மை அறிக்கை செய்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் கர்த்தாவே அப்பா சொல்லுகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் தரித்திருக்கிறோம்ப்பா அப்பா. ஆனாலும் அநேக நேரத்தில் இடறுகிறவர்களாக இருக்கிறோம், உமக்கு கோபமூட்டுகிறவர்களாக இருக்கிறோம்ப்பா. நீங்கள் ஆனால் உங்களுடைய நாமத்து நிமித்தமாக நீங்கள் எங்கள் மேலே பொறுமையாக இருக்கிறீங்கிறத நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம்ப்பா. அந்த பொறுமையை நாங்கள் கர்த்தாவே எங்களுக்கு அட்வான்டேஜாக எடுத்துக்கொள்ளாதபடிக்கு இன்னும் கர்த்தாவே எங்களை ஆமென் ஒரு விஷயம் உய்த்து ஆராய்ந்து பார்த்து எங்களை கர்த்தாவே அப்பா தாழ்மைப்படுத்தி கொள்ள கிருபை தாரும். எங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ள கிருபை தாரும். ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திர இயேசப்பா. ஆமென் ஆண்டவரே. நாங்கள் கர்த்தாவே அப்பா எங்களுடையதான சமாதானத்தையும் நீதியையும் பெருக பண்ணுவதற்கு கர்த்தாவே உம்முடையதான ஆமென் கற்பனைகளை கைக்கொள்ள அப்பா உம்முடைய கற்பனைகளை கவனிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆமென் அப்பா. பரிசுத்தப்படுத்தும் கர்த்தாவே, உமக்கு உகந்தவர்களாக எங்களை மாற்றும். எங்களை ஒரு விசை தாழ்த்துகிறோம். ஆமென். இந்த உண்மை இல்லாத தன்மை, நீதி இல்லாத தன்மையை தயவாய் மன்னித்து பொறுத்து கொண்டு கர்த்தாவே எங்களை பரிசுத்தப்படுத்தி உமக்கு உகந்தவர்களாக மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.